பகவானை எங்கெல்லாமோ தேடி பார்த்தா பகவான் இல்லாத கைலாசம் சிவனார் இல்லாத கைலாசம் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டான் ஒரு பக்கமும் காங்கல உடனே பார்வதி நினைக்கா நம்ம அத்தான தேடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அண்ணன் இருக்காரு அந்த பெருமாள் நாராயண அவர் நினைச்சாதான் படிக்க முடியும் என்று சொல்லி அண்ணனான பெருமாளை அழைக்கிறாள் பார்வதா தேவியானவள். ஏ அண்ணா அவர் பாண்டவா பாண்டுரங்கா நீலமேக கொடுத்த இரணியனை மார்பளந்த குன்றை எடுத்தவா குடையாக பிடித்தவா துளசி மணி மார்பலகா ஆயவா மாயவா தூயவா கேசவா அந்த கோபாலா அண்ணா அண்ணா என்று அண்ணனான கண்ணனை என் பார்வதி எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? அண்ணகண்ணா அண்ணகண்ணா தேவியானவள் அழுது சிந்திய கண்ணீரானது பார்க்கடல்ல போய் 2 சொட்டு விழுந்தது. ரெண்டே சொட்டுதான். இந்த நேரத்தில் நாமளை நினைப்பது நாம் தங்கையான பார்வதி தான். என்னிடைத்த கண்ண அதான் இப்பவும் பாசம் உள்ளவங்க நினைச்சா போதும் கும்மல் விழுமா, உச்சம் துடிக்குமா, உருவம் துடிக்குமா. பார்வதி நினைச்சிருக்கா அது பச்சை மாலுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்வதி நினைச்சிருக்கா அது பச்சை மாலுக்கு தெரிஞ்சு. என் பெருமாளாகிய கோபால கண்ணன் இந்த நேரத்தில் நாமளை நினைப்பது நம்ம தங்கச்சி தான், நாம் தங்கையான பார்வதி தான் என்று நினைத்த கண்ணபுரான் பச்சைக்கால் கருடனேறி தங்கச்சியை பார்ப்பதற்காக எப்படி வருகிறார் தெரியுமா? பட்டமிட்டு ஆடியே வாரா, பட்டமிட்டு ஆடியே வாரா.
பச்சைமல் பறந்து வருகிறார், கைலாசம் வருகிறார். ஏன்னா கைலாசம் வந்த உடனே வந்தார்ல, தங்கச்சியை பார்த்து என்ன கேட்கணும்? தங்கச்சி அண்ணனான பெருமாளை கூப்பிட்டு, என்னம்மா என்ன நல்லா இருக்கியா, நீ என்னத்துக்கு அண்ணனை கூப்பிட்ட அப்படின்லாம் ஒரு வார்த்தை கேட்கணும். பயிற்சியாளர்கள் தேவையான அப்படியா? நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு 100 கிளை கிடக்கா, அவளை கொண்டு போய் விடு ஏன்னா அப்படின்னு பெருமாள் கேட்காரு. இவர் வந்த வேகத்துல என்ன கேட்டாரு தெரியுமா? ஆண்டி எங்க போனாரம்மா கேட்க பார்வதிக்கு கோபம் வந்துடுது. அம்மா பேசாதோ ஒன்றாலும் ஒன்றிலுங்கோ குறைவாக பேசாதோ எரித்தாலும் எரித்திடலோ எரித்தாலும் அலுமையா தேடி கண்டுபிடிக்க அவர் என்ன சொர்வத்தை எடுக்க போறா தெரியுமா? என்ன மாடு மேய்க்கும் யார் கூறிவிட்டு அத்தானை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று எம்பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆடு மாடு மேய்க்கும் யாதவரை போல கன்று மேய்க்கும் கோணாரை போல சொர்வத்தை எடுத்த என் பெருமாள் 1000 ஆடு மாடுகளை பத்தி கொண்டு அத்தா ஒளிஞ்சிருக்கிறாரே செவ்வரளி தோட்டம் என காடு மலை வனம் வனாந்தரங்கள் அத்தனையும் கடந்து ஆனா சிவபெருமா ஒளிஞ்சிருக்கிறாரே செவ்வரளி தோட்டம் அங்க வந்தார். 1000 ஆடு மாடுகளை பத்தி கொண்டு அதான் ஒளிஞ்சிருக்கக்கூடிய செவ்வரளி தோட்டம் நோக்கி வராரு. ஆமா
நேற்றுக்கு மாடு மேய்க்க வந்திருக்கோம். பாலைவனமாக இருந்த இடம் இன்றைக்கு சோலைவனமாக பூத்து குளிக்கக்கூடிய காரணம் என்னவோ தெரியலையே. என்னவென்று தெரியவில்லையே. என்னவென்று தெரியவில்லையே. அப்படின்னு உடனே ஒரு வேலை கண்டு ஒருவேளை மச்சான் எங்களை ஒளிஞ்சால் ஒளிஞ்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம மச்சாங்க இருந்தா நம்ம மச்சான் வெளியே வரணும்னா அவருக்கு ஒரு பாட்டை படிக்கணும். நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒத்த காத்த காங்கல ஒரு கொப்பும் ஆடல அசையல அப்படியே நிக்க நட்டமா நிக்கு. சிவனார் ஒளிந்திருக்கிறாரே செவ்வரளி கொப்பு அது மட்டும் தாளம் தவறாம ஆடுது. ஆடுது. ஆமா தாளம் தவறாமல். ஆமா ஏன்னா கொப்பு மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைது. சரி ஆடும் கொப்ப மாயம் பாக்காது. ஓஹோ என்னடா ஆடாத கொப்பு ஒரு கொப்பு ஆடல. இது மட்டும் ஆடுது. இது மட்டும் என்ன தாளம் தவறாம ஆடுது. ஒரு வேலை கண்டு நம்ம மச்சான் கண்டு அரளி மூட்டுக்குள்ள ஒளிஞ்சாலும் இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு தலையை செய்யணும் அவராத்தான் முடியும். அவரால் முடியும். அவரை நேர்மையா கூப்பிட்டு வந்தா அவர் கொஞ்சம் கஷ்டம் தான். வரமாட்டாரு. அவர் வரமாட்டாரு. அவர் செய்த திருவிளையாடல் என்று சொல்றாரு. திருவிளையாடல் எழுதி விட்டோம். ஆமா அப்படின்னு சொல்லி ஏன என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? அரளி பூக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்த்து என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அவர் செய்த திருவிளையாடல்களை என்ன சொல்கிறார் தெரியுமா? அரக்கண்ணுக்கு வரங்கோ பெருமாள் நினைக்காரு. பூக்குல இருந்து நினைக்காரு ஆண்டவனாகிய சிவபெருமான். ஆமா விட்டுக்கு மண் சுமந்து அரக்கம்னா எப்படி தெரியும்? பெரும்பாலும் அடிகள் படுது அரக்கம்னா தெரியாத.
இப்போ வந்திருப்பது தில்லையில நடனம் செஞ்சது நம்ம மாப்பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. அரக்கனுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. தெரிய வாய்ப்பு இல்லையா? தெருவா நம்ம பிச்சை வாங்கி தின்னது வந்து ஆமா. அது அவருக்கு சான்ஸ் இல்லையே. இல்லையா? அப்ப வந்திருப்பது கோபால கண்ணன் தான் வந்திருக்காரு. நம்ம மாப்பிள்ளையே தான். அப்படின்னு பூக்குள்ள இருந்தவரு ஆமா. அப்படி பூக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாரு. எட்டிக்கிட்டு பார்க்காரு. பெருமாள் நிக்காரு. ஆமா. வாங்க வாங்க மாப்பிள்ளை. ஆமாப்ல. திருடி ஒளிச்சு திருடி ஒளிச்சு மாடு மேய்க்கும் யாதவரை போல் சுருவத்தை எடுத்து என் பெருமாளாகிய கோபால கண்ணனை அத்தானை ஆடு மாடு மேய்க்க வைத்து விட்டு அரக்கனை கொல்ல வேண்டும் என்று 16 வயது சென்ற ஒரு பக்குவெறி பெண்ணை போல மாயா மோகினி அவதாரத்தை எடுக்கிறார் மாயக்கண்ணன். எப்படி எடுக்கிறார் தெரியுமா? கொண்டல் வண்ணன்